நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா டெலகிராமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் டெலகிராமுக்காக நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டெலகிராம் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எந்த பகுதி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராமில் முதல் இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் சேவ்டு மெசேஜை அக்சஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த சேவ்டு மெசேஜ் எதுக்கு தெரியுமா? நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய எந்த ஒரு டேட்டாவாக இருக்கட்டும், அது ஃபோனோட ஸ்டோரேஜை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக டெலகிராம் சேவ்டு மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதில் 3 விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை டெலகிராம் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒன்று, நீங்கள் ஒரு சேட்டில் ஏதாவது ஒரு புக் மார்க்கோ ஏதோ லிங்கோ எது வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நீங்க அந்த சேவ்ட் மெசேஜ்ல போட்டு வைக்கலாம். அது மட்டும் கிடையாது, அந்த சேவ்ட் மெசேஜ்ல நீங்க பிரத்யேகமான ஒரு டேக்ஸை பின் பண்ணி வைக்கலாம். அதை நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த சேவ்ட் மெசேஜை வேற எங்கெல்லாம் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சேட்ல ஒரு பகுதியை நீங்க பாக்குறீங்க, அதை வேற யாருக்காவது நீங்க ஷேர் பண்ண நினைக்கிறீங்க, ஷேர்டு மீடியா பகுதியில நீங்க இந்த சேவ்ட் மெசேஜை பார்க்க, இது எல்லாத்தையும் லைட்டா உங்களுக்கு காட்டுற எங்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் நீங்க சம அமௌண்ட்டை பே பண்ண வேண்டி வரும். டெலகிராமை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாட் கான்டாக்ட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த மெசேஜை நான் சேவ்டு மெசேஜஸ் அப்படிங்கிற பகுதிக்கு நான் சென்ட் பண்ண போறேன். அந்த மெசேஜுக்கு பக்கத்திலே பாருங்க ஒரு ஐகான் இருக்கா, அதை தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க சேவ்டு மெசேஜஸ் இருக்கா, அதுல நான் தட்டுறேன். தட்டிட்டு சென்ட் பண்ணிட்டா போதும். மெசேஜஸ் ஃபார்வர்ட் டு சேவ்டு மெசேஜஸ் இப்படியும் பண்ணலாம். இல்ல நீங்க பிரசன்ட் ஹோல்ட் பண்ணிட்டு பாட்டம் ரைட்ல பாருங்க ஃபார்வர்ட், அதுக்கப்புறம் சாட் லிஸ்ட்ல நீங்க சேவ்டு மெசேஜஸ் டாப்ல பார்க்கலாம். அதை நான் தட்ட மெசேஜஸ் ஃபார்வர்ட் டு சேவ்டு மெசேஜஸ் இப்படியும் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சேவ்டு மெசேஜஸ் நீங்க ஆர்கனைஸ் பண்ணலாம். சேவ்டு மெசேஜஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணோட பாருங்க, நீங்க என்ன மெசேஜ் எல்லாம் சேவ்டு மெசேஜஸ்ல போட்டு வச்சீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மெசேஜை ஒரு தட்டுங்க. தட்டின உடனே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மேல பாருங்க, இதை நீங்க டேகா செட் பண்ணலாம். இந்த மாதிரி இமோஜி எல்லாத்தையும் நீங்க டேகா செட் பண்ணலாம். உங்களுடைய ரியாக்ஷனை நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்கல்ல ஒரு மெசேஜுக்கு, அதே மாதிரி நீங்க டேகா இங்க செட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு ஐகானை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா டேக்ஸ் ஃபார் மெசேஜஸ், இது எதுக்கு தெரியுமா? ஈஸியா போயிட்டு அக்சஸ் பண்றதுக்கு, அந்த சேவ்டு மெசேஜஸை அக்சஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு புதிய செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. பட் இதை அனுபவிக்கணும்னா சம் அமௌண்ட்டை நீங்க பே பண்ணணும். டெலகிராம்ல ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய டெலகிராம்ல நிறைய சாட் கான்டாக்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சாட் கான்டாக்ட் நீங்க ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணி அதுல நிறைய நீங்க சாட் பண்ணிருப்பீங்க, அவங்களும் உங்களுக்கு சாட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சாட்டுக்குள்ள இருக்கும். அதுல பிரத்யேகமான விஷயங்களை நீங்க உடனுக்குடனே நீங்க ஃபாஸ்டா சர்ச் பண்ணணும்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்க அந்த சாட் இருக்குல்ல, அந்த சாட்டோட டைட்டில் மட்டும் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதும், சர்ச் பாக்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுல நீங்க என்ன அதுல எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்க அப்ளை பண்ணி கொடுத்தா போதும், அதை உடனே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ரொம்ப ஃபாஸ்டா நீங்க அதை சர்ச் பண்ணிட முடியும். ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல இருக்கு. ஸோ டெலகிராம்லையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. டெலகிராம்ல மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், இதை பத்தி நான் ஆல்ரெடி என்னுடைய சேனல்ல நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதாங்க ஒன் டைம் வாய்ஸ் மெசேஜ் அண்ட் வீடியோ மெசேஜ். இந்த ஆப்ஷனை டெலகிராம்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது உங்களுடைய வாய்ஸ் மெசேஜோ இல்ல வீடியோ மெசேஜோ ஒன் டைம் தான் ஓபன் பண்ணி பார்க்கணும்னா அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை கொடுத்திருக்காங்க. அதை மட்டும் நீங்க செட் பண்ணி விட்டுட்டு அந்த வாய்ஸ் மெசேஜோ இல்ல வீடியோ மெசேஜோ நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா அவரால் ஒரு தடவை தான் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஏன்னா சர்வர்ல இருந்தே அது ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிடும். இந்த ஒரு அருமையான ஆப்ஷனை டெலகிராம்ல கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோ. டெலகிராம்ல ஒரு சாட் கான்டாக்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அதுல வாய்ஸ் மெசேஜும் வீடியோ மெசேஜும் ஒரு தடவை தான் ஓபன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணி அனுப்பலாம். இப்போ நான் என்ன பண்றேன், வாய்ஸ் மெசேஜ், அதுக்கு நான் என்ன பண்றேன், கீழே இருந்து மேல அந்த மைக்கை இப்படி இழுத்த உடனே பாருங்க, இந்த வாய்ஸ் மெசேஜை நீங்க பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன் டைம் நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றேன், பாஸ் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். மீண்டும் தொடரணும்னா மறுபடியும் மைக்கை நான் தட்டின உடனே மறுபடியும் கண்டினியூ ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன் டைம் ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிடணும். அதை நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியன்ட் வில் பி ஏபிள் டு லிசன் ஒன்லி ஒன்ஸ். இப்போ நீங்க சென்ட் பண்ணி விடணும். அவ்வளவுதான். சரிங்களா? அதே மாதிரி வீடியோ மெசேஜ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மைக்கை முதல்ல வீடியோக்கு மாத்திக்கங்க. ஒரு தட்டுங்க. தட்டின உடனே வீடியோ ஐக்கானா மாறிடும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, மேலே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டீங்கன்னா பாஸ், அதுக்கப்புறம் ஒன் டைம். சமல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க நிறுத்தலாம், மறுபடியும் தொடரலாம்.
எப்படி கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அற்புதமான செட்டிங்கை நீங்கள் உங்கள் டெலகிராமில் பயன்படுத்தி பாருங்கள். டெலகிராமில் ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது நீங்கள் ப்ரைவேட்டில் சேட் பண்ணும் போது நீங்கள் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணும்போது அது டெலிவரி ஆகிடுச்சுன்னா ஒரு செக் விடும். அதே மாதிரி அந்த மெசேஜை எதிர்த்தரப்பில் ஒரு நபர் வந்து படித்து பார்த்துட்டாருன்னா 2 செக் விடும். ஸோ அவர் படித்து பார்த்துட்டாரு, எப்போ படித்து பார்த்தாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த செட்டிங் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அவர் எத்தனை மணிக்கு அவர் படித்து பார்த்தாரு நம்மளுடைய மெசேஜை அப்படிங்கிறத ஒரு 7 நாளுக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கலி அது டிலீட் ஆயிடும். செமல நீங்க ஒரு டெலகிராம் பிரீமியம் யூசரா இருந்தீங்கன்னா இந்த பிரைவேட் மெசேஜ் எல்லாம் பண்றாங்கல்ல, அதுக்கு நீங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே அவங்களால மெசேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நீங்க பண்ணி வச்சுக்கலாம். அதுல 2 விஷயங்கள் என்னால பார்க்க முடியுது. ஒன்னு எவ்ரிஒன் அப்படின்னு நீங்க செட் பண்ணீங்கன்னா யார் வேணாலும் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஆல் கான்டாக்ட் அண்ட் பிரீமியம் யூசர் அப்படிங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்க டெலகிராம்ல யாரெல்லாம் கான்டாக்டா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் மெசேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி பிரீமியம் யூசரும் மெசேஜ் பண்ணலாம். இதை நீங்க செட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு பிரீமியம் யூசரா இருந்தீங்கன்னா அன்வான்டட் நபருக்கு நீங்க மெசேஜ் பண்ணும்போது அவரால் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும், நீங்க அனுமதி கொடுத்தா. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு புத்தம் புதிய விஷயத்தை பிரீமியம் பேக்ல வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஃபைனலி அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், முகம் தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ண முயற்சி பண்றாங்கன்னா அந்த கான்டாக்டை ஈஸியா பிளாக் பண்ணிட முடியும். இதுவும் பிரீமியம் யூசர்ஸ்க்காக கொடுத்திருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா டெலகிராம்ல செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். டெலகிராம்ல ஸ்டோரிஸ்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஸ்டோரிஸை எத்தனை பேர் நீங்க பாப்பீங்க? அப்போ ஸ்டோரிஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது வீடியோ பிளே ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது வீடியோ லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே லோட் ஆனாலும் அதோட வீடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இது எல்லாத்தையும் சரி பண்ணிருக்காங்க. 4x ஸ்பீட்ல வந்து நீங்க செட் பண்ணி அந்த ஸ்டோரிஸ் வீடியோ பிளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஹையர் குவாலிட்டியில நீங்க பிளே பண்ணி பார்க்க முடியும். இதுல ஒரு சில பகுதியை வந்து டெலகிராம் பிரீமியம் யூசர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பயன்படுத்துற மாதிரி இந்த செட்டப்பை அமைச்சு கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒரு பிரீமியம் யூசரா இருந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். டெலகிராம் ஓபன் பண்ணுங்க. டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரிஸோட ஐகான் டிஸ்ப்ளே ஆகும். யாராச்சும் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஸ்டோரிஸ் போட்டாங்கன்னா அது டாப் லெஃப்ட்ல டிஸ்ப்ளே ஆகும். அதை நீங்க தட்டுங்க. மீண்டும் ப்ரொஃபைல் பிக்சரை தட்டுங்க. தட்டும் போது அவங்க ஸ்டோரிஸ்ல வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அதோட லோடிங் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ இனி அதோட லோடிங் டைம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஹையர் குவாலிட்டியில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது. அதில் இன்க்ரீஸ் குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் தட்டும் போது நீங்கள் ஒரு டெலகிராம் பிரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹையர் குவாலிட்டியில் ஸ்டோரிஸோட வீடியோவை நீங்கள் ப்ளேபேக் பண்ணலாம். செமலை ட்ரை பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.